குமார சம்பவம் படம் இப்போதாங்க பார்த்துட்டு வந்தோம். சம்பவம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துடலாமா? ஒரு தடவை வந்தா ஆசை, 2-3 தடவை வந்தா கனவு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நம்ம எல்லாருக்குமே சின்ன திரையில நல்லா தெரிஞ்ச பாண்டியன் ஸ்டோர்ல கதிர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் இவர் நம்ம வீட்டு பையன்பா அப்படின்னு நல்ல பெயர் எடுத்திருக்கக்கூடிய குமரன் தங்கராஜன் அவரு லீடா பண்ணக்கூடிய முதல் படம். இதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. வதந்திலாம் நம்ம வந்து பார்த்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ அவர் ஹீரோவா அறிமுகம் ஆகக்கூடிய குமார சம்பவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹீரோயினா வந்து பாயல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் லக்கி மேன் படம் நம்ம எல்லாமே வந்து பார்த்துருப்போம். யோகி பாபு வச்சு பாலாஜி வேணுகோபால் சார் வந்து சூப்பரா வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் வந்து இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு வந்து எனக்கு எப்போ கிளம்புச்சு அப்படின்னா, ஹானஸ்டா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு கிளம்புச்சு. பயங்கரமா இருந்தது. பயங்கரமா இருந்ததுன்னா அதோட கலரே வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. கேமரா ஆங்கிளா இருக்கட்டும், அதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும், ஒரு மாதிரி சினிமாவை தேடி போற ஒரு பையன் இங்கிட்டு 10 கோடி ரூபாய்க்கு வீடை சேல் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு பயங்கரமான எமோஷனல் கோர் ஒன்று வந்து ஜிஎம் குமார் சார் வந்து சொல்லுவாங்க. அதாவது முயற்சி பண்ணி தோத்தவனை வந்து தோத்தாங்குழின்னு தான் சொல்றாங்க, முயற்சி பண்ணவன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாகா இருக்கட்டும். நல்லா இருக்கே, ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கிளம்புதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்புல படம் பார்த்துட்டு வந்தேங்க. வந்து முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையாகவே வந்து குமார சம்பவத்தில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கதையை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் குமரன், இவர் பேரே வந்து குமரன் தான். படத்தில் வந்து அவர் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆசை. அதுக்கு எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணுவார். ப்ரொடியூசர் கிடைக்கவே மாட்டாங்க. அப்படி கிடைக்கிற ப்ரொடியூசருமே வந்து எனக்கு கதை எப்படி மாற்று, 4 பாட்டு வை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இவருக்கு இல்லை, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொந்த வீடு, தாத்தாவோட வீடை வந்து விற்றா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அலையக்கூடிய ஒரு பையன். அதில் ஒரு சின்ன சிக்கல்கள் வருது. 3 முரட்டு வில்லன், 4 முரட்டு வில்லன்கள் வராங்க. இவரோட தாத்தா வந்து ஜிஎம் குமார் சார், நமக்கு தெரியும் இல்லையா, அவன் இவன்லாம் வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் இளங்கோ குமாரவேல் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பார். அவருமே வந்து இந்த படத்தில் ஒரு சமூக போராளியாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. வினோத் சாகர், தாரணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட கதை இதுதான். அவர் டைரக்டர் ஆகணும், எப்படி ஆகுறாரு, அதுக்கடையில் என்னென்னலாம் வருது, அதுக்கடையில் நிறைய 2-3 இழப்புகள் வந்து நடக்குது. ஒரு கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இறந்துருது. அதை வச்சு தான் படத்தோட கதையே வந்து ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட கதையை முடிக்கிறது அப்படி தான் முடிக்கிறாங்க. அது எப்படி இறந்தாரு, அவர் என்னென்ன பண்ணாரு, அவருக்கு என்னென்ன சமூகம் பண்ணுச்சு, அவர் சமுதாயத்துக்கு என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கதை அங்கே எங்கே நான் லீனியர் அப்படி இப்படின்னு சொல்லி போய் கடைசியில் சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, என்னடா படம் ஒரு மாதிரி போகுது, சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் சிரிப்பு வரவே இல்லையே, டார்க் ஹியூமர் மாதிரி தெரியுது, ஆனால் ஹியூமரே ஒர்க் அவுட் ஆகலையே, ஸ்க்ரீன் பிளேயும் கிரிப்பாக இல்லை, ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி உட்கார தான் வச்சுச்சுங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் தியேட்டரில் பயங்கரமாக விழுந்து சிரித்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என்னங்க பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி அமைதியாக உட்காந்துருந்தோம், செகண்ட் ஹாஃபில் அடித்து துவம்சம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுமாராக இருந்த எல்லா காட்சிகளையும் மறக்க வச்சு செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் செகண்ட் ஹாஃபோட அந்த ஆரம்பத்துலலாம் வினோத் சாகர் மகாராஜா படத்தில் அனுராக் சார் கூட ஒருத்தர் வில்லன் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரீனை வந்து ஹோல்டு பண்ணுறாரு, நிறைய கெட்டப்லாம் போட்டு சிரிச்சு அடிச்சு கண்ணில் கண்ணீர் வர வயிறு வலிக்க சிரிச்சு தெரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது கூட குமரன் அவரோட கவுண்டர்களாக இருக்கட்டும், நம்ம பாலசரவணன், ஐயோ பாலசரவணன் அவரை பற்றில என்ன சொல்கிறது, அல்டிமேட் தி கோர், பயங்கரமான ஃபன்னு அப்படி ஒரு ஃபன்னு. அவர் ஒரு பக்கம் அவங்ககிட்ட வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த கதையில் வரக்கூடிய செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரமும், குமரனோட மாமாவாக வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவருமே வந்து பயங்கரமாக வந்து ஹியூமர் போட்டு நொறுக்கி அவர் ஒரு காமெடி பயங்கரமாக ஒன்று ரோல் பண்ணுவார். ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் டேபிளில் உட்காந்துட்டு என்ன சொல்லுவார்னா, நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கடன் வாங்குறேன், ஆனால் மாறவே மாட்டிக்குதே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக். நான் இப்போ கேவலமாக சொல்கிறேன், அதில் சூப்பராக வந்து பாலாஜி சார் வந்து ரைட் பண்ணியிருந்தார் அந்த டயலாக் வந்து. அதெல்லாம் வந்து என்னப்பா இப்படி சிரிக்க வச்சிங்க, டக்குன்னு யோசிக்க வச்சு ஒரு மாதிரி இப்படி உட்கார வச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. படத்தில்
செகண்ட் ஹாஃபில் காமெடி 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 நல்லா வயிறு குழுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக சிரிச்சுட்டு வெளியில் வரலாம். அதுக்கு வந்து நான் கேரண்டி. குமார சம்பவம் அந்த சம்பவத்தை தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்காக இருக்கட்டும், நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய டைலாக்ஸாக இருக்கட்டும். எப்படிப்பட்ட டைலாக்ஸ்னால், நான் சொன்ன மாதிரி ஜிஎம் குமார் சார் சொல்கிறார் இல்லையா, அந்த தோத்தாங்கலிஸ் தான் சொல்கிறாங்க, முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டைம் கண்டா கனவு, அடிக்கடி வந்து ஆசை, துரத்திக்கிட்டே இருந்தால் அதான் லட்சியம் அப்படின்னு நீ தானே தாத்தா சொன்ன, நான் லட்சியத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறதா இருக்கட்டும். அதாவது டைலாக் ரைட்டிங்காக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது செகண்ட் ஹாஃப்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் லைக் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட கிரிப் இல்லாதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் மறக்க வச்சு காமெடி கூட சேர்ந்து இந்த கனெக்டிங் ரியல் லைஃப் கனெக்டிங் டயலாக்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து முடிச்சிட்டாங்க, பயங்கரமாக வந்து முடிச்சிட்டாங்க. நான் அன்எக்ஸ்பெக்டட் இவ்வளோ சூப்பராக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கவே இல்லை. சீரியஸாக ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா சரி ஓகே, ஒரு சின்ன படம் வருது, ஒரு மாதிரி நல்லா எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் போனேன். பார்த்தா ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்துருக்கிறாங்க. டார்க் ஹியூமர் வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. யதார்த்தமாக போகிற போக்கில் அடிக்கிற காமெடிஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, 4 வில்லன்கள் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு வில்லன் 2 வில்லன் இல்லை, 4 வில்லன்கள் இருக்காங்க. அந்த 4 வில்லன்களோட எண்டு இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பாசிட்டிவாக, கைண்ட் ஆஃப் அவங்க திருந்துறதையே வந்து என்ன சொல்கிறது, அடிதடி போட்டு சண்டை போட்டு ஹீரோ போய் வில்லனை அடித்து துவம்சம் பண்ணி பொக்குன்னு கொடுத்து அந்த மாதிரிலாம் அவங்க வந்து இது பண்ணலைங்க. அதை ஒரு மாதிரி ரைட்டிங்கில் வந்து அந்த வில்லன்களோட கேரக்டர் ஆர்க்கு வந்து பாலாஜி சார் வந்து சூப்பராக வந்து ரைட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து பயங்கரம். ஏன்னா வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த வில்லன்களோட போர்ஷன்ஸ் மட்டும் நான் பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆனேன். அண்ட் ஜிஎம் குமார் சார், அவர் லெஜெண்டரி ஆக்டர். அவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, அவர் ஒரு பயங்கரமான ஆக்டர் இல்லையா. பெர்ஃபார்மன்ஸில் அந்த ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணுற விதம், அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி அழுவார், சிரிப்பார், சோகமாக பேசுவார், கருத்தாக பேசுவார், எல்லாத்தையுமே வந்து ஹோல்டு பண்ணிட்டார். பாரு என் ஃபேஸை பார் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்மளை வந்து பார்க்க வச்சுட்டாரு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்து நடிச்சிருந்தாங்க. ஹீரோ குமரன் அவரோட தங்கச்சியாக வந்து தாரணி அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் குமரனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் பாயல் அப்படிங்கிற ஒருத்தவங்க, அவங்க வந்து டாக்குமெண்ட்ரி ரைட்டராக வந்து படத்தில் வருவாங்க. அவங்களுமே வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க. கம்மிங் பேக் டு ஹீரோ குமரன், நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு தான் வந்து அவர் வந்து சொல்லணும் இல்லையா. ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாருங்க. எனக்கு கொஞ்சம் அங்கங்கே விஜய் சார் சாயல் வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே அந்த மாதிரி கமெண்ட் வந்து சொசைட்டியில் நிறையவே இருக்குது. அதை நம்ம கேட்டு கேட்கறதுனால ஆமாம் இப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். அவர் பயங்கரமாக வந்து அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி சீரியஸாகவும் இருந்தார். இந்த காமெடி கலாட்டாக்கு நடுவில் அவருமே வந்து 2-3 டயலாக்ஸில் வந்து காமெடியில் அடித்தார். அது வினோத் சாகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லுவார், வினோத் சாகர் வந்து சினிமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பார், இவர் வந்து டைரக்டர் ஆகணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காருல்ல. ஒரு இடத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும், நான் பயங்கரமாக தெரிச்சுட்டு சிரிச்சு என்ன சொல்லுவார்னா, வில்லன் வீட்டுக்கு இந்த வினோத் சாகரை வந்து அனுப்பிவிடுவார். நான் மாட்டிட்டா என்ன மச்சான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வினோத் சாகர் கேட்பார். நீ மாட்ட மச்சான், நீ ஒரு நல்ல நடிகன், நீ மாட்டவே மாட்ட, எப்படா சொல்ற, இவ்வளோ நாள் நீ டைரக்டர் கண்ணில் மாட்டாமல் இருக்கல, அதுதான் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லும்போது சிரிப்பு வந்திருக்கு, அஃப்கோர்ஸ் எரிச்சல் தான் வந்திருக்கும். தியேட்டரில் போய் பாருங்க, பயங்கரமாக அந்த சீன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக எலிவேட் ஆகும் உங்களுக்கு. சூப்பராக வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சீக்வன்ஸ்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக வந்து எலிவேட் ஆகி பயங்கரமாக வந்து சிரிப்பீங்க. டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் சாரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். லக்கி மேன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இதுலேயும், ஏன்னா ஒரு நடிகர் நான் நினச்சேன். நண்பன் படத்துலலாம் பார்த்துட்டு இவர் ஒரு ஆக்டர் போல, பயங்கரமான ஆக்டர் போல அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியும். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேட் ஆகிட்டாங்க, என்ன காணுமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம தேடுற மாதிரி தான் இருந்துச்சு. லக்கி மேன் அப்படிங்கிற ஒரு படம் கிரிட்டிக்ஸ் வைஸ், ஆடியன்ஸ் வைஸ் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ குமார சம்பவம் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. குமார சம்பவம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நல்லா டார்க் ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய, நல்ல சீன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய, ஒரு பயங்கரமான ரைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் சார். நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய ஹீரோக்கள் கூட கொலாப் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பரான ஒரு பெரிய டைரக்டராக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க சார். இது உங்களுக்கு ஐ திங்க் 3வது படம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் எடுங்க, நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் குமார சம்பவத்தில். நிறைய சூப்பராக மனசு விட்டு ஹார்ட்ஃபெல்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு எண்டிங்காக தான் வந்து குமார சம்பவம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு கீழே கிடந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து ஒரு குட்டி பையன் குப்பைத்தொட்டியில் போடுவான். அது எண்டிங்லேயுமே வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற விதம்
அப்படிங்கிற மாதிரி கனெக்டிங்காக நிறைய சீக்வன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு காரணம் முழுக்க ரைட்டிங். சினிமோட்டோகிராஃபியை பற்றி பாராட்டியே ஆகணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான லைட்டிங்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ரேமிங்ஸ், செமையாக வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அதாவது இப்போது படம் சுமாராக இருந்தாலும் சரி, கதை சுமாராக இருந்தாலும் சரி, விஷுவலாக நம்ம பார்க்கும்போது ஒரு சில படங்கள்லாம் திருப்தி கொடுக்கும். அப்படி எனக்கு லாஸ்ட்டாக திருப்தி கொடுத்த படம் வந்து மாறா. சார்லி படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பெருசாக சார்லி பார்த்துட்டு இது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மாறா படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குமார சம்பவம் கதை வைஸும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட நடிப்பு வயசும் சரி, எல்லாமே இந்த சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எல்லா எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு திருப்தியான படம் பார்த்துட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. செப்டம்பர் 12 வந்து ரிலீஸ் ஆகுது. அது கூட ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த குமார சம்பவம் இந்த படமானது ரொம்ப சூப்பரான படமாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் தியேட்டர் போய் பார்த்துட்டு குமரன் அவரோட இந்த பிகினிங், இந்த ஒரு ஆரம்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட் தான் அவர் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வலம் வர்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே மறக்காமல் நம்பி தைரியமாக குமார சம்பவத்துக்கு தியேட்டரில் போய் பார்க்கலாம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.